வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடுபோன கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம். இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவாதி தேவனாக, நலம் பெறும் கடவுளாக நம்மை தேடி வரக்கூடிய கடவுளை, அவரை உற்று நோக்கி செபிப்போம். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நிறைவினில் நீரம் நான் வாண்டிடவே. நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நீதம் நான் வாழ்ந்திடவே. நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. உறவுகள் மலர்ந்திட, வரும் பிளவுகள் அகன்றிட நற்கருணை ஆண்டவர் இதோ எழுந்து வந்திருக்கிறார். குடும்பத்தில் உள்ள சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தையும் இதோ இந்த ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து இணைந்து செபிப்போம். இந்த பாடலோடு நமது வேண்டுதல்களை ஏறெடுத்து மன்றாடுவோம். நாடும் மான்களை போல நெஞ்சும் உன்னகம் தேடுதே. நீரினை நாடும் மான்களை போல நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீதியின் கதிரே வா, தீதில்லா திருவே வா. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, ஈகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, ஈகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம், பெறுவதில் அல்ல. இழக்கின்ற போது, தன்னை உடைக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக, தன்னலம் துறக்கிற போது ஆண்டவர் நம்மை தேடி வரக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கும் கடவுளை நாம் உற்று நோக்குவோம். இந்த கடவுள்தான் நம்மை தேடி வருகிறார். இந்த கடவுள்தான் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதி தருகிறார். இந்த கடவுள்தான் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். இந்த கடவுள்தான் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியை, மகிழ்ச்சியை, ஒற்றுமையை தருகிறார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புகளையும் மாற்றி அமைதியை தந்து, புது உறவை தந்து ஆண்டவர் நமது குடும்பத்தை நெறிப்படுத்துகிறார். இதோ நற்கருணை ஆண்டவரிடம் செபிப்போம். எங்களை தேடி வருபவரை, எங்களை தேற்றுபவரை, புது வாழ்வு தருபவரை, இதோ இந்த வேளையில் நாங்கள் உமது பிரசன்னத்தில் அமர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் உணர்வுகளை ஆய்ந்து அறிபவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து ஒரு தாயைப் போல, தந்தையைப் போல எங்களை தேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்த போதிலும் கூட
எங்களுடைய பாவங்களை உம்மிடம் அறிக்கையிடுகிற போது எங்களை முழுமையாக மன்னிக்கின்ற தெய்வம் நீர். எங்களுடைய பாவங்களை பாராது உமது இரக்கத்தினால், உமது மன்னிப்பினால், உமது அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வாரும். நற்கருணை ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னத்தில் நிலைத்திருப்பவரே, வல்லமையோடு இந்த இடத்தில் தங்கி இருப்பவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் மன அமைதியும் தருபவரே, இதோ இந்த வேளையில் எங்கள் இதயத்தில் தங்கிட வாரும். எங்களுடைய குறைகளையெல்லாம் நிறைவாக்க வாரும். அப்போது ஆண்டவரே, நாங்கள் பிளவுகளில் அல்ல, ஒற்றுமைகளில் ஒரே உள்ளத்தோடு ஒரே மனதோடு நாங்கள் வாழ்கிற போது உமது இறை சமூகத்தை இந்த மண்ணில் கட்டி எழுப்ப நீர் திருவுள்ளம் கொள்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பிளவுகளால் அல்ல, ஒற்றுமையினால் ஒன்றுபட்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களை உமது வல்லமையால் நிரப்பியருளும். உமது தெய்வீக பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் தலைதொட்டு ஆசீர்வதியும். நோய்கள், நொடிகள், பாவங்கள், சாபங்கள், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை கட்டுகள், தீயாவியினுடைய கட்டுகள் அனைத்தையும் ஆண்டவரை உடைத்து விடுவித்து புது நலம் தரும்படியாக, எங்களை தேற்றும்படியாக, கரம் பிடித்து காக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பத்தில் 3 ஆண்கள், ஒரு பெண். அந்த குடும்பத்தினுடைய தந்தை சிறுவயதிலேயே இறந்து விடுகிறார். தாய்தான் அந்த பிள்ளைகளை மண் சுமந்து கிணற்று வேலைகள் செய்து வளர்க்கிறாள், ஆளாக்குகிறாள், சமூகத்தில் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வருகிறாள். என்னதான் செய்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தாயின் மீது பாசம் அதிகம் இல்லை. ஆனாலும் அந்த தாய் அந்த பிள்ளைகளுடைய அந்த கவனிக்க முடியாத தன்மையை குறித்து ஒருபோதும் அழுததும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அன்புக்குரியவர்களே, உழைக்கின்ற திடம் அவளை விட்டு நீங்குகிறது, வலிமை குறைகிறது. ஒரு குடும்பத்தில் தான் சொல்வது நடக்கும் என்பதை நினைத்து அவளுடைய இளைய மகனுடைய இல்லத்திற்கு செல்கிறாள். அன்புக்குரியவர்களே, அங்கே அவளை பயன்படுத்துகிறார்கள், வேலைக்கு ஆள் இல்லாமல் பயன்படுத்துகிறார்கள், வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்கிறாள். ஆனாலும் அவளுடைய திடம் அவளை விட்டு இன்னும் குறைகிற போது, வலு குறைகிற போது அவளை ஒரு மனித பிறவியாக கூட நடத்துவதற்கு அவர்கள் நினைக்கவில்லை. அழுதாள், அழுதாள். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மகனுடைய இல்லத்திலிருந்து வேறு ஒரு வீட்டிற்கு பிரிந்து சென்றாள். பிளவுகளை உருவாக்குவது யார்? மனித உறவுகளில் நஞ்சை விதைப்பது யார்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக வளர்ந்த சூழல்கள் உண்டு. அண்ணன் என்றும் தம்பி என்றும் அக்கா என்றும் சொல்லிய பாச உறவுகள் உண்டு. ஆனால் திருமணம் என்ற பந்தத்திற்கு பிறகு அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அக்கா என்னடா என்று வாழக்கூடிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறோம். ஏன் இந்த பேதம்? ஏன் இந்த வேறுபாடு? நேற்று வரை எனது தம்பியை அடித்தவன் எனக்கும் எதிரி, ஆனால் இன்று எனது தம்பியை அடிப்பவன் எனக்கு உறவுக்காரன். இது எப்படி சாத்தியம்? எப்படி நடக்கக்கூடும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் காரணம் நீயா நானா என்ற ஒரு பிளவுதான் காரணம். நீயா நானா என்ற ஒரு வேறுபாடுகள் உருவாகிற போது, உள்ளத்தில் பொறாமை பொங்கி வழிகிற போது, அன்புக்குரியவர்களே, சாத்தான் நமது இல்லத்திற்குள் புகுந்து விடுகிறான். கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 5வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். தீ ஆவியினுடைய செயல்பாடுகளாக சொல்லப்பட்டிருப்பவை இவை: சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை,
பிரிவினை, பிளவு இவை அனைத்தும் தீய ஆவியினுடைய செயல்பாடுகளாக பவுலடிகளார் கொடுக்கிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பிளவு ஏற்படுகிறது. அது என்ன பிளவு? ஒரு சில கூட்டம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செயல்பாடுகள் இறைவாக்கினரை ஒத்து இருக்கின்றது. இன்னொரு கூட்டம் சொல்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வர இருந்த மெசியா என்று சொல்கிறது. இன்னொரு கூட்டம் சொல்கிறது மெசியா எங்கிருந்து வருவார் என்று நமக்கு தெரியாதா? மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், நீயோ எஃப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கிறாய், ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று மீகா இறைவாக்கினர் சொல்லியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமை குறித்தே இருக்கிறது. ஆம், அவர்கள் சொல்வது சரிதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறந்தார். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் எங்கு இருக்கிறது? கலிலேயாவில் இருக்கிறது. கலிலேயாவிலிருந்து யாரும் வரக்கூடுமா? இறைவாக்கினர்கள் வரக்கூடுமா? நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமா என்று நினைத்து பார்க்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் அன்புக்குரியவர்களை மனித கண்ணோட்டத்தை மட்டுமே சுட்டி காட்டுகிறது. இவன் பெரியவனா? இல்லை சட்டத்தை கடைபிடித்து நுணுக்கமாக பிறளாது வாழக்கூடிய நாங்கள் பெரியவர்களா? பரிசேயர்களா? சதுசேயர்களா? மறைநூல் அறிஞர்களா? தலைமை குருக்களா? இவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்துனுடைய சேனையில் இருப்பவர்கள் அனைவரும் அன்புக்குரியவர்களை ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், பாவிகள், வரி தண்டக்கூடியவர்கள். இவர்கள்தான் இயேசுவை தேடி வந்தார்கள். பாவிகளாக இருந்த சூழலிலும் நாங்கள் பாவிகள், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று அவர்கள் உரக்க கத்திய போது ஆண்டவர் அவருடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார். ஆண்டவர் அன்புக்குரியவர்களை நல்வாழ்வு தருகிறார். இதை அனைத்தும் பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினருக்குரிய மகிமையை பெற்றிருக்கிறார். பாவங்களை மன்னித்து மெசியா என்ற அந்தஸ்தை இந்த மக்களிடம் பெற்றுக்கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கேட்பார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் சொல்வார்கள், உம்மை இறைவாக்கினர்கள் ஒருவராக சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த நாளினுடைய நற்செய்தி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் தன்னை பற்றி கேட்பது இல்லை. ஆனால் இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் மறைமுகமாக இயேசு யார் என்பதை இந்த மக்கள் அறிக்கையிடுகிறார்கள். சீடர்கள் அல்ல, மாறாக சூழ்ந்திருக்கக்கூடிய யூத கூட்டம் அறிக்கையிடுகிறது. அதிலும் ஒருவர் பரிசேயருள் நல்லவராக இருக்கக்கூடியவர், அன்புக்குரியவர்களை இயேசுவினுடைய சார்பாக இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஈடு கொடுப்பவராக பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம், ஒற்றுமை ஏற்படுத்துவோம். இவர்தான் கடவுளுடைய மகனாக இருக்கக்கூடும், வல்லமையோடு பாவங்களை மன்னிக்கிறார், நற்செயல்கள் புரிகிறார், இவர்தான் நமது ஆண்டவராக இருக்கக்கூடும் என்று நிக்கதேம் அன்புக்குரியவர்கள் இயேசுவை குறித்து சான்று பகர்கிறார். அவர் சான்று பகருகிற போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீரும் கலிலேயரா அப்படின்னா என்ன சொல்றாங்க? நீரும் அவர்களை சார்ந்தவரா இல்லை எங்களை சார்ந்தவரா? நீர் எங்களுடைய ஆளா இல்லை அவருடைய ஆளா? யாருடைய பக்கம் என்று அன்புக்குரியவர்களை பரிசேயர்கள் மறைமுகமாக நிக்கதேமை பார்த்து கேட்பது நம்முடைய காதுகளிலும் விழ வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் தாய் தந்தையர் நம்மை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நான் தானடா உங்களை பெற்றேன், நான் தானடா உங்களை வளர்த்தேன், ஏண்டா நான் சொல்கிறதை கேட்காம யார் யார் சொல்வதை கேட்டு இன்னைக்கு பிரிந்து இப்படி ஆளாகாமல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களே, அழிவுக்குரிய பாதைக்கு அழைத்து செல்கிறீர்களே என்று அந்த தாய் கண்ணீர் வடிக்கின்ற போது, தந்தை கண்ணீர் வடிக்கின்ற போது, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்குது? நம்முடைய உள்ளம் ஒன்றுபட்டு இருக்கிறதா? இல்லை, என்னதான் நடந்தாலும் சரி அவனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த பிளவுகளுக்கு காரணமாக அமையக்கூடியது சொத்தா, பணமா, இல்லை நீயா நானா என்ற நெருக்கடியா? ஏதோ ஒன்று நம்மை இணைப்பதற்கு பதிலாக அன்புக்குரியவர்களை பிரிக்கிறது என்று சொன்னால் நாம் பிளவுபட்ட உள்ளத்தோடு வாழ்கிறோம் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. சீராக் ஞான புத்தகம் 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை சொல்கிறது, பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரிடம் பிளவுபட்ட உள்ளத்தோடு செல்லக்கூடாதாம்? யார்கிட்ட செல்லக்கூடாது? கடவுளிடம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளை நற்கருணை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இவரை தேடி வருகிற போது நாம் பிளவுபட்ட உள்ளத்தோடு செல்லக்கூடாது என்று சீராக் ஞான புத்தகம் சொல்கிறது. எனவேதான்
அன்புக்குரியவர்களே நற்செய்தியில் வாசிக்கிறோம், உங்களுக்குள் யாரிடமாவது மனத்தாங்கல் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய காணிக்கைகளை அங்கே வைத்துவிட்டு முதலில் அவர்களோடு நல்லுறவு செய்து கொண்டு வாருங்கள் என்று அன்புக்குரியவர்களே நமக்கு நற்செய்தி சொல்கிறது. அப்போ பிளவுபட்ட உள்ளத்தோடு இந்த கடவுளிடம் வருகிற போது அன்புக்குரியவர்களை நாம் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு பதிலாக, ஆண்டவருடைய வல்லமைக்கு பதிலாக நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உண்மையாகவே பெற வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை நாம் பிளவுபடுவதில் அல்ல, இணைந்திருப்பதில் தான் கடவுளுக்கு வலிமையாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 5 மாடும் ஒரு சிங்கமும், 5 மாடுகள் இணைந்திருந்தது. அந்த சிங்கத்தால் அந்த மாடுகளை என்ன செய்ய முடியல, ஒருபோதும் வேட்டையாட முடியவில்லை. அந்த சிங்கம் என்ன நினைத்தது? அன்புக்குரியவர்களை இவ்வாறு சொல்கிறது, ஒருவரை பற்றி அவர்களுக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது, பிரிவை ஏற்படுத்துகிறது. ஒன்றுபட்ட அந்த 5 மாடுகளும் என்ன செய்கிறது? ஒன்றாக செல்வதை விட்டுவிட்டு தனித்தனியாக செல்ல ஆரம்பிக்கிறது. ஒவ்வொன்றையும் அந்த சிங்கம் என்ன செய்கிறது? வேட்டையாடுகிறது. இப்படி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் 3வது மனிதர்களை நாம் அனுமதிக்கிற போது அன்புக்குரியவர்களே நாம் இந்த கடவுளிடமிருந்து பிளவுபட்டு நிற்கிறோம். எனவே தான் மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. அதனால தான் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை சொல்வதை எதிர்த்து நிற்கக்கூடிய குடும்பம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது நிலைத்து நிற்க முடியாது. தந்தையினுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருள் கவி கிடக்கிறது, பொறாமை கவி கிடக்கிறது, பிளவு அதிகமாக நிற்கிறது, நீயா நானா என்ற செயல்பாடு ஓங்கி நிற்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே தான் லூக்கா நற்செய்தி 16:26 வாசிக்கிறோம், பணக்காரன் லாசர் உவமையில் பார்க்கிறோம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அன்புக்குரியவர்களை கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய பிளவுகள் இருக்கிறது. அதை இணைப்பதற்கு சக்திகள் தேவைப்படுகிறது. அந்த சக்தி தான் இந்த நற்கருணை ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளுடைய போக்கிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நாம் அருள் கேட்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி அருள் கேட்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நமக்கு மத்தியில் ஒத்த கருத்துக்கள் உடையவராக மட்டுமே இருப்பமே ஒழிய வேற கருத்துக்கள் என்ன செய்யாது, வரவே வராது. அப்படி என்று சொன்னால் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:10 இவ்வாறு சொல்வார், நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒத்த கருத்துக்கள் உடையவராக இருந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நமக்கு கிடைப்பது தூய ஆவியினுடைய கனிகள், கொடைகள், வரங்கள். என்னதான் சூழல் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் அன்புக்குரியவர்களை ஒரே கருத்தை கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக இணைந்திருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நமது மத்தியில் செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பிளவுகள் இருக்கக்கூடிய இடத்துல கடவுளை என்ன செய்கிறோம், நம்ம அந்நியராக மாற்றி விடுகிறோம். கடவுளை நம்ம என்ன செய்கிறோம், வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறோம்.